இன்றைக்கி பார்க்குறது சங்கு பற்றி தாங்க. இது பார்த்திங்கன்னா வலம்புரி சங்கு, ஊதுற சங்கு. ஊதுற சங்குனாவே உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு ஹோல் இருக்கும். இதில் நான் கொஞ்சம் நீர் விட்டு மலர்களால் வச்சுருக்கேன். ஏன்னா சுவாமிக்கு இதால் நான் வந்து அபிஷேகம் பண்ண போகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து இடம்புரி சங்கு. உங்களுக்கு வந்து சங்கு வந்து எப்படி நம்ம வந்து இடம்புரி வலம்புரி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த திசையை வச்சு நம்ம நேராக வச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கூரான முனை இடப்பக்கம் திரும்பி இருந்தால் இடம்புரி, வலப்பக்கம் திரும்பி இருந்தால் வலம்புரி. அதோடு மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா கடலில் கிடச்ச சங்கு. சங்குனாவே பொதுவாகவே விசேஷம்தாங்க. சங்கை வந்து நம்ம வெறுமனை வீட்டில் வச்சுருக்கக்கூடாது. அதில் ஏதாவது காயின், நான் ருத்ராட்சம் போட்டிருக்கேன், துளசி தளம் போட்டிருக்கேன், கருகமணி போட்டிருக்கேன், அதாவது சிகப்பு பிள்ளையார் கண் இருக்குங்களா அது போட்டிருக்கேன், அப்புறம் காசுகள் போட்டிருக்கேன். வெறுமனை வைக்காதீங்க. படுத்தா போல் வைக்கக்கூடாது. துக்க காரியங்களுக்கு தான் படுத்தா போல் இந்த மாதிரி தான் வைக்கணும். சங்கு வீட்டில் இருந்ததுன்னா அதில் வந்து கொஞ்சம் தண்ணீரோ பன்னீரோ சேர்த்து மலர்களை வச்சு வைங்க. கிருஷ்ணர் பூஜைக்கு ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாமல் சிவ பூஜையில் நம்ம வந்து சங்கால் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப இது ஊதுறதும் ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு சுவாமி பக்கத்தில் கொஞ்சம் துளசி தளம் போட்டு அதில் பன்னீரோ நீரோ விட்டு கிருஷ்ண பகவானுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணலாம். சங்கு எப்படி சுத்தப்படுத்துறதுன்னு பார்க்கலாம். சங்கை வந்து வெறும் இந்த மாதிரி தேய்க்கிறது அதெல்லாம் கொள்ளக்கூடாதுங்க. நம்ம பால் இருக்கு இல்லையா, தூய்மையான பசும் பாலில் தான் சங்கை சுத்தப்படுத்தும் போது அது எல்லாமே க்ளீன் ஆகி வரும். இது ஊது சங்கு, பால் வண்ண நிறத்தில் இருக்கும். இது எனக்கு கடலில் கிடச்ச சங்கு. இது வந்து இடம்புரி சங்கு. சங்கால் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லது. நமக்கு நினச்ச காரியமெல்லாம் கைகூடும். சங்கை மட்டும் வெறுமனை வச்சிடாதீங்க, படுக்கவும் வைக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.